Hi guys, welcome back to the channel. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. சன்ஸ்கிரீன் பத்தி தான் இந்த வீடியோ, பட் ஸ்டில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு மோஸ்ட் வாண்டட் ரெக்வெஸ்டட் क्वेश्चनக்கும் இந்த வீடியோல ஆன்சர் இருக்கு. அது என்னன்னா, அத நான் லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன், ஷாப்பிங் ஹால் வீடியோல. ஸோ டெய்லி போடுறதுக்கு ஒரு க்ரீம் ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுங்க, ஒரு க்ரீம்லேயே ஃபேஸ் கொஞ்சம் பிரைட் ஆக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி ரிப்ளே பண்ண தெரியாது. எப்படி ஒரு க்ரீம் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்றது, இவங்களோட ஸ்கின் டைப், டெக்ஸ்சர், டோன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு க்ரீம்ல எப்படி எல்லாமே வந்துட்டு சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஐ பிலீவ்ட் தட் அந்த மாதிரி ஒரு க்ரீம் இல்லை, பட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரி என்ன க்ரீம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சன்ஸ்கிரீன் நான் என்னன்னு தெரியும், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் தெரியும், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுனா என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே தெரியும். அப்படி ஒரு நானே சன்ஸ்கிரீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் இந்த சம்மர் ஃபேஸ் பண்ணதுல ஸ்டார்டிங்லேயே நான் டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் மஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்படி என்ன கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி வேர்க்கு வந்துட்டு பேசிக் கோ டு மேக்கப் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அவ்வளோதான். என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன் அண்ட் என்னோட லிப்ஸ்டிக், அப்படி இல்லைன்னா லிப் பாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் என்னோட கோ டு மேக்கப் வந்து வச்சிருப்பேன். இது கூட ஆட் பண்ணணும்னா தின் லைனாக ஐலைனர் வைப்பேன், அவ்வளோதான். இந்த விதமான லைக் க்ரீம்ஸும் வந்துட்டு என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ண மாட்டேன். இன்க்ளூடிங் நான் சொல்றது மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இந்த மாதிரியான க்ரீம்ஸ் கூட அப்ளை பண்ண மாட்டேன். சம்திங் இஸ் தேர் ஆன் மை ஸ்கின் அப்படின்ற ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அதுவும் நம்மளுக்கு ஸ்வெட்லாம் ஆச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கும். ப்ராடக்ட் தட் ஐ சோஸ் அது வந்துட்டு ராங். பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் அப்படின்னா வந்துட்டு அது மாய்ஸ்சரைசர் பிளஸ் சன்ஸ்கிரீன் தான். மார்னிங் ஸ்கின் கேர்ல இது கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே மஸ்ட் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சன்ஸ்கிரீன் நீங்க ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீன்ல வந்து கண்டிப்பா SPF 30 to 50 இருக்கலாம். சன்ஸ்கிரீன்ல ரொம்ப ரேரான சன்ஸ்கிரீன்ல 50 அபவும் இருக்கு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. SPF 30ன்றது வந்துட்டு 97% சன் ரேஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. SPF 50ன்றது வந்து 98% வந்து சன் ரேஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா 1% தான் டிஃபரன்ஸ். செகண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சன்ஸ்கிரீன் வந்து ஒன்னு UVA UVB மென்ஷன் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா பிராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கா. லைக் உங்க ஸ்கின் ஏஜினிங்ல இருந்து ஸ்டாப் பண்ணும். அதாவது சன்னால வர ஏஜினிங், டேனிங் அண்ட் பர்னிங், இந்த மாதிரி விஷயத்துல இருந்து உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதா UVA அண்ட் UVB. ஸோ இதுக்கு மேல வந்துட்டு சன்ஸ்கிரீன் இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க அனலைஸ் பண்ணணும்னா அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் செக் பண்ணுங்க. அதை யூடியூப்ல நல்லா ரீசர்ச் பண்ணி அதோட ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா பாருங்க. ஸ்பான்சர்ட் ரிவ்யூஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேச்சுரலா யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணுங்க. ஸோ நான் வந்து பேசிக்கலி இப்படிதான் என்னோட சன்ஸ்கிரீன் இது வரைக்கும் சூஸ் பண்ணேன். நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு குட்டி கைடன்ஸை கொடுத்துட்டேன் சன்ஸ்கிரீன் பத்தி. இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இஃப் ஐ நோ தட். ரெண்டு சன்ஸ்கிரீனை வந்துட்டு கம்பேர் பண்ண போறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சொல்றது வந்து தி டெர்மாகோவோட 1% ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு அரோமா மேஜிக்கோட சன் பிளாக். பேசிக்கலி சன்ஸ்கிரீன் அண்ட் சன் பிளாக் இந்த மாதிரி எந்த வார்த்தை இருந்தாலும் இட் இஸ் த சேம், அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், இதில் SPF 50 இருக்கு. டெர்மாகோல இது வந்துட்டு 30 grams ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் 270 வந்துருந்துச்சு. இது வந்துட்டு ஆக்சுவலி மினி பேக் தான். இன்னொரு பேக்ல வந்துட்டு 50 grams ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். அது வந்து அரௌண்ட் 470 rupees. வெரஸ் அரோமா மேஜிக்ல வந்துட்டு உங்களுக்கு 100 grams ஆஃப் ப்ராடக்ட் வருது. நைக்கால வந்துட்டு 410 rupees இதோட பிரைஸ். சும்மா வந்து அமேசான்ல செக் பண்ணேன், சொல்லிட்டு அதுல ஜஸ்ட் 270 rupees தான். ஆக்சுவலி காஸ்ட் வைஸ் இதோட 30 grams ஆஃப் ப்ராடக்ட்டும் இதோட 100 grams ஆஃப் ப்ராடக்ட்டும் சேம், 270 and 270. இதுலயே வந்துட்டு 50 ml ஆஃப் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வருது. அது வந்து அரௌண்ட் 180 rupees. சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு SPF 50 இருக்கு அண்ட் இதுல வந்து SPF 30 இருக்குது. ஸோ SPF 30 to 50 எதுனாலுமே வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இதுல வந்து இருக்க போறது இல்லை. ஸோ இப்போ இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். டெர்மாகோல வந்துட்டு 1% ஹைலரானிக் ஆசிட் இருக்கு, வைட்டமின் E இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர்லயும் இருக்கும். இது வந்துட்டு will also access the moisturizer, அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அண்ட் வைட்டமின் C சீரம்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அது கூட இது யூஸ் பண்றதுக்கு இட் இஸ் a best sunscreen with added benefit. whereas அரோமா மேஜிக் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் எதுவும் இல்லை. சொன்ன மாதிரி ஹைலரானிக் ஆசிடோ இல்ல அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. சன்ஸ்கிரீன் எடுத்தாலே எல்லாருமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒயிட் காஸ்ட் கொடுக்குமா. அதில் சன்ஸ்கிரீன்றது நம்ம நிறைய அப்ளை பண்ணுவோம் ஃபேஸ்ல. க்ரீம்ஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ்ல அப்படியே அப்சர்வ் ஃபுல்லா அப்சர்வ் ஆகாம அதோட ரெசிடியூஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் மேல உங்களுக்கு தெரியறது தான் அந்த ஒயிட் காஸ்ட். வெள்ளையா தெரியும். பேசிக்கா சன்ஸ்கிரீன் அப்சல்யூட்லி நோ ஒயிட் காஸ்ட். ஒரு லைட் வெயிட்டான ஒரு இது. when it comes to here எனக்கு தெரியல, என்னோட ஸ்கின் டோனுக்கு இது ஒயிட் காஸ்ட் கொடுக்கல. நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேனா, அது கூட எஃபர்ட் போட்டு பிளெண்ட் பண்ணலனா
க்ரீம் வந்து கொஞ்ச நேரத்தில் பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அது பிளெண்ட் பண்ணணும். அதுக்குள்ளேயே அது பிளெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது பிளெண்ட் ஆகாது. அது அப்படியே அந்த க்ரீம் அப்படியே தான் இருக்கும். உள்ள ஸ்கின்குள்ள அதுக்கப்புறம் அப்சர்வ் ஆகாது. டஸ்கி டோன் டு டார்க் டோனில் போக போக இது அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஐடியா இல்லை. பிகாஸ் என்னோட ஃபீல் வந்துட்டு அவங்களுக்குலாம் இது மேபி கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் கொடுக்கும்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க 2 பேருமே என்ன மாதிரி ஸ்கின் டைப்ஸ் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பிராண்ட்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதுவும் ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இதுவும் ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, 30 டிகிரிக்கு மேலே இதை ஸ்டோர் பண்ணாதீங்க. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, reapply every 30 minutes if you are doing anything active that is causing you to work up a sweat. ஸோ ஸ்வெட் காஸ் பண்ணுச்சு அப்படின்னா 30 minutes ஒன்ஸ் இதை ரீஅப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரொசீஜர் டு அப்ளை சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விஷயமும் இல்லை. நார்மலாக உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுங்க. லைட்டாக டேம்பாக இருக்கும்போது உங்கள் ஸ்கின் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. உங்கள் ஸ்கின் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes அப்புறமா யூ கேன் ரெடி டு கோ அவுட். ஆல்மோஸ்ட் லைக் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இதோட டெமோ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெர்மாகோடது வந்துட்டு இந்த ஹாஃப் ஆஃப் த ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அண்ட் அரோமா மேஜிக் வந்துட்டு இந்த ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ்ல. ஆக்சுவலி இந்த டெர்மாகோ வந்துட்டு நான் ஏன் பிக் பண்ணேன் இனிஷியலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அவ்வளோ ஹைப் இருக்கு. இது வர்த் த ஹைப்பா அப்படின்றது நான் டெமோ முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, நிறைய காத்து தான் இருக்கு. டியூப் மேபி இந்த சைஸ்ல. ஸோ இதுதான் வந்துட்டு டெர்மாகோட கன்சிஸ்டன்சி. பார்த்து அவ்வளோ ஸ்மூத் கன்சிஸ்டன்சி. இது ஃபுல்லாக நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது ஸ்டார்டிங்கே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த டியூப் ஃபுல்லாக நிறைய காற்று இருக்குது. ஸோ நான் இவ்வளோ சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். அண்ட் இதை நான் வந்துட்டு ஆக்சுவலி ஃபுல் ஃபேஸ்க்கு போட வேண்டிய சன்ஸ்க்ரீன் நான் எடுத்துட்டேன் தெரியாமல். இமீடியட்டாக இது என்னோட ஸ்கின்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து போட்டதுமே உங்களுக்கு ஒரு சில் எஃபெக்ட் இருக்கும். நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஃபீல் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ தெரியுதா உங்களுக்கு, டக்குன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு ஒயிட் கலர் எல்லாமே. பட் உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும், லைக் இந்த சைடு ஃபேஸ் பிரைட்டாக இருக்கா இப்போ, இல்லை டல்லாக இருக்கா. மிரரில் பார்த்தா ஆக்சுவலி இது இந்த சைடை விட எனக்கு இந்த சைடு வந்து 2 டோன் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலி இதில் ப்ராப்ளமே வந்துட்டு எனக்கு இதுதான். ஒரு சில க்ரீம்ஸ் அப்ளை பண்ணதுமே டக்குன்னு நம்ம ஸ்கின் டோன் கம்மியாயிடும் இல்லையா. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுமே ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அது போக போக கம்மியாகும். அந்த மாதிரி இப்போ டெய்லி நம்ம வேர் பண்ணும்போது டல்லாகிடுது என்னோட ஸ்கின். உங்களுக்கு ஆக்சுவலாக லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு இந்த ஸ்கின்னோட பிரைட்னஸ்? இதில் இருக்க அந்த க்ளோ வந்துட்டு இதில் இல்லை, டல் ஆகிடுச்சா ஸ்கின்னே. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வேறு சன்ஸ்கிரீன் நான் தேடிட்டே இருந்தேன். இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓரளவு பரவாயில்லையா இருக்குது. பட் நான் இது வரைக்கும் என்னோட ஃபேவரட் எதுன்னு சொல்லலை இல்லையா. இது அப்ளை பண்ண பிறகு நீங்களே அதை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சீப் ப்ராடக்ட் தான். சீப் இந்த சென்ஸ் காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் அரோமா மேஜிக் வந்து. ஸோ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி டெக்ஸ்சரே தான். ஸோ க்ரீம் பார்க்கறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இல்லை பார்த்தீங்களா, ஒரு ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்கின்ல. ஸோ இதை வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பிளெண்ட் பண்ணணும். இந்த ஸ்கின் ஓகே நார்மலாக இருக்கா, இது பாருங்க டக்குன்னு ஒரு பிரைட் எஃபெக்ட், ஃப்ரெஷ் லுக் இருக்குது இந்த சைடு. என்னோட ஸ்கின்ல ஃப்ரெஷ் லுக் இருக்குது. ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுது, ஸ்கின் டோன் பிரைட்டன் பண்ணுது, அண்ட் சன்ஸ்கிரீனாக ஒர்க் ஆகுது. மேட்டிஃபைட் லுக் இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. ஆக்சுவலாக இந்த சைடு வந்து நல்லா பிளர் அவுட் ஆக்கி ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணால் சம்வாட் லைக் இந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கும். எல்லா ஃபேஸுமே உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் போட்டு செட் பண்ண எஃபெக்ட் கிட்டத்தட்ட இது கொடுக்குது. நான் வந்து காம்பேக்ட் போட்டு செட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் என்னோட ஸ்கின்க்கு. ஸோ அதனால தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொன்னேன், 1 cream for every day அப்படின்னு சொல்லிட்டு. சன்ஸ்கிரீனாகவும் இருக்கும் அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கின் நல்லா பிரைட்னப் ஆகி நல்ல ஒரு லுக் கொடுக்குது. காஸ்ட் வைஸும் வந்துட்டு அரோமா மேஜிக் கம்மி. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் டக்குன்னு பிளெண்ட் பண்ணணும் அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு வரேன்னா அப்போ எனக்கு இருக்க ஃப்ரெஷ் ஃபீல் வந்து இந்த சன்ஸ்கிரீன் போட்டதுமே அந்த ஃப்ரெஷ் ஃபீலும் போயிடுது. வெளியே போகும்போது இது மாதிரி டல் ஆகிடுது என்னோட ஃபேஸ். நல்லாவே மைல்டாக தான் க்ரீஸியாக இருக்குது. பட் இன்னும் கூட க்ரீஸியாக இருக்க சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டு தான் இந்த டெர்மாகோ. அந்த ஒரே ஒரு ரீசனால வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீன் பிடிக்கல. பட் இது பிளெண்ட் ஆகிறது வந்து என்ன சொல்கிறது, சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகும். சன்ஸ்கிரீன் வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு பிடிக்கிற சன்ஸ்கிரீன். மேபி உங்களுக்கு கூட பிடிக்கலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். சன்ஸ்கிரீன் வந்துட்டு நான் ஏன் போடாமல் இருந்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ரீசன் தான். கரெக்டான சன்ஸ்கிரீன் கிடைக்கல அண்ட் போட்டாலும் இந்த மாதிரி டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்குது. இது வந்ததுலேருந்து நான் வீட்டில் இருக்கும்போது கூட இந்த சன்ஸ்கிரீனை வந்துட்டு போட்டுக்கிற அளவுக்கு அப்படியே ரொம்ப ரிலீஜியஸ் ஆகிட்டேன் சன்ஸ்கிரீன் போடுறதுல. நான் மேட்டிஃபைங் சன்ஸ்கிரீன் சொல்லி போட்டுப்பாங்க. ஸோ மேட்டிஃபைங் சன்ஸ்கிரீன் இந்த க்ரீஸி எஃபெக்ட் துளி கூட இருக்காது. இந்த சன்ஸ்கிரீன் தான் வந்துட்டு மேட்டிஃபைங் சன்ஸ்கிரீன்ஸ் தான். இது நான் இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணாலுமே ஆக்னி
ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 1.5 வீக்ஸாக. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, எதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்துட்டு அந்த ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணுறேன். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டூ கமெண்ட் இட். Okay guys, that's all for the video. Bye bye.